SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? குருஜி, கடகராசி ஸ்பெஷல்னா அது நீங்கள் தான். உண்மைதான். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடந்த பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஒளிபெருக்கியாக செயல்பட்டேன். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி 10ல் குரு, அஷ்டமசனி 10ல் குரு, 10லே குரு வந்தால் சொல்லிகிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்கு அவர் 11க்கு வந்து 12 வந்துட்டார் சார். 11க்கு வந்தாரா குருஜி? தெரில. 11க்கு வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், வக்கரமாய் திரும்ப 10க்கு போயிட்டார், திரும்ப வக்கர நிவர்த்திலாம் அடைஞ்சு திரும்ப 11க்கு வந்தார். இப்போ எல்லாம் முடிஞ்சு மிதுன ராசிக்கு வருகிறார். மே 14ஆம் தேதி என்ன சொல்கிறது, உங்களுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட அயன சயன ஸ்தானத்திற்கு வருகிறார். 12ல் குரு வந்து என்ன ஆக போகுது? 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கிறது உலகத்துக்கே தெரியும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பதெல்லாம் மறைவு ஸ்தானம். அங்கே சுபகிரகமாகப்பட்ட குரு மறைவதால் எனக்கு என்ன நன்மை ஏற்பட்டுவிட போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், என் பதிவுகளில் மட்டும்தான் இதை நான் குறிப்பிடுவேன். மறைவெல்லாம் மறைவல்ல. உங்கள் அப்பா தான் ஒரு கிளாஸ் எடுக்கிறார், உங்கள் அப்பா தான் இப்போ வாத்தியார், கிளாஸில் உங்களை அடின்னு அடிக்கிறார் ஒழுங்காக படிக்கணும்னு. வீட்டுக்கு வந்து அப்புறமா வருத்தப்படுவார், தாம் பையனே இப்படி படிக்காமல் இருக்கானேன்னு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவார். நீ எப்படி படிக்கணும், நீ யார், நீ ஏன் பையன் என்று சொல்லி உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார். அந்த மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 6க்குடையவர். யார்? நல்லவர் கிடையாது. 6க்குடையவர்னா கெட்டவன். கடகராசிக்கு 6னா என்ன? ரண ருண வியாதி சத்ரு, கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தரவர் அந்த குரு. 6னா என்ன? தேவையற்ற எதிரிகள், கடன், இதெல்லாத்தையும் தரவர். இவர் 12ல் மறைகிறார். இப்போது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா சங்கடப்பட வேண்டிய விஷயமா? வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் 12ல் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எப்படி? கெட்டவன் கெட்டிடில். அவன் ஏற்கனவே கெட்டவன், அவன் கெட்டு போயிட்டான். அப்போ என்ன ஆகும்? நல்லவனாயிருவான். உங்களுக்கு கெடுதல் பண்ணுற ஒருத்தரை கூப்பிட்டு, உங்கள் கெடுதல் பண்ணுற ஒருத்தர் அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? நீங்களே சொல்கிறீங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதை உங்கள் வீட்டு பொருளாக பார்த்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நான் ஒரு கெட்டவன், என்ன போய் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறியே நம்பி, இதுக்கு நான் உயிராக பார்த்துப்பேன் என்று உங்களை விட நல்லா பார்த்துப்பார். அதை காரணம் என்னென்னா, இதுதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். 6க்குடையவன் 8ல் மறைவதால் இனி வியாதி கடன் கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் பாஷையில் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு ஒரு பாஸ் இருந்தார், அந்த பாஸ் உங்களை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் தான் அந்த 6க்குடைய பாஸ் குரு. அவர் ஒரு மாதம் லீவில் போகிறார். அவர் கல்யாணம் தேனியெல்லாம் முடிச்சுட்டு 1 மாதம் கழிச்சு தான் வருவார். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா சங்கடப்பட வேண்டிய விஷயமா? ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீ 2 மாதம் கழிச்சு வாயா. அந்த மாதிரி தான் 6க்குடையவன் 12ல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம். ஸோ ரைட், 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் எதெல்லாம் பார்ப்பார்? கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்கள் பாதி பேர் போன வருஷம் வேலையவே இழந்திருந்தீங்க. கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்லாம் தடைப்பட்டு நின்றுச்சு. சின்ன பையன் நேற்று வந்தா ஒரு ஜூனியர், கண்ணு முன்னாடி வளர்ந்தான், இன்ஜினியராக இருந்தவன் சீனியர் இன்ஜினியர் ஆகி எனக்கே இப்போ பாஸ் ஆகி டக்குன்னு. சில பேர் உங்களை நீங்கள் ரொம்ப காலமாக, இவர் யார் தெரியுமா? நம்ம கம்பெனி சீனியர், 20 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் இருக்கார். யாராவது வந்தாங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளை வச்சுருப்பாங்க. நான் இந்த கம்பெனியில் தான் இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன். 20 வருஷமாக இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், 20 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். அவன் கிடக்குற நியூ கம்பர், நாளைக்கு போயிடுவான். இவர் இப்படி சொல்லியே ஏமாற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம கம்பெனியோட பில்லர். சரிங்க பில்லர், சம்பளம் அதிகமாக கொடுங்க, அதுக்கு நீ அந்த போஸ்டிங் வேணும்ப்பா, அந்த போஸ்டிங்காவது கொடுங்க, அடுத்த வருஷம் வாங்கிக்கப்பா. இப்படியே சொல்லி எனக்கு இந்த வருஷம் இந்த ஏமாத்து வேலை நடக்காது. குரு பார்த்துட்டார், எனக்கு ஒழுங்காக போஸ்டிங்கை கொடு. இன்றைய இளைஞர்களை நான் பார்க்குறேன், இப்போ தான் உங்களை போன கம்பெனியில் பார்த்தேன் 2 மாதம் முன்னாடி, அதுக்குள்ளே இந்த கம்பெனி வேண்டிங்க. அங்கே நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், இங்கே டெப்டி மேனேஜராக இருக்கேன். அப்படியா? அப்போ அங்கே நான் ஏஜிஎம்மாக போக போகிறேன் அடுத்த மாதம். என்ன 2 மாதத்துக்கு ஒரு ப்ரமோஷன் ஆகுறீங்க? நான்லாம் 20 வருஷம் இருந்தேன் சார் ஒரே கம்பெனியில். நான் ரொம்ப ஏமாளி போல இருக்கு, இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ அப்போது 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து ஒரே தூக்குறார். இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 மாதம் கழிச்சு டெப்டி மேனேஜர் அந்த வேகத்தில் கூட்டு போவார். ஸோ 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. சில பேர் 20 வருஷமா ஒரே கம்பெனியில் இருந்தும் ஒரே ஒரு லேண்டு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. டெய்லி சம்பாதிப்பாங்க, ஓவர் டைம் பார்ப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. லேண்டு அப்படிங்கிறது ஒரு யோகம், வீடுங்கிறது ஒரு யோகம். அன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ரேட்டு கம்மி, இன்னைக்கு அதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. சென்னையே அப்படி தான் ஆயிடுச்சு, உலக நாடுகளே அப்படி தான் ஆயிடுச்சு. நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் வீடு வாங்கினாலும் அதுவும் சென்னைக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க, எங்கேயுமே வாங்க முடியல வீடு. ஸோ அப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஐ பார்த்து நல்ல சேலரி இருக்கும் போதே, இன்னும் நீங்கள் 4 இஎம்ஐல மாட்டாத வரைக்கும் இப்பயே ஒரு ஹவுசிங் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருவார். அடுத்து குரு பகவான் 12லிருந்து 6ஐ பார்க்கிறார். 6ங்கிற உடம்பை பார்த்து ஏற்கனவே சொன்னேன், 6 கூட தான் மறைஞ்சிருக்கான் சந்தோஷம். தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து சரி பண்ணுறார். உடல்நிலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் அது நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஜெயிச்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்ல உடல்நிலை இருந்திருக்கு, நல்ல மனநிலை இருந்திருக்கு, நல்ல பொருளாதார நிலை இருந்திருக்கு, நல்ல குடும்ப உறவுகள் இருந்திருக்காங்க. அது அத்தனையின் வெற்றி தான் உங்கள் வெற்றி. இதில் ஒன்று வீக்னஸ் ஆனாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஸோ 12 கூடையவன் 6ஐ பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஸ்திரம் பண்ணுறார். தேவையற்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறார். அடுத்து 8ஐ பார்க்குறார். 12 கூடையவன் 8ஆம் வீட்டோடு தொடர்பு வரும்போது இது ஒரு விபரீத ராஜயோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 கூடையவன் 12ல் மறைந்த ஒரு விபரீத ராஜயோகம். 12 கூடையவன் 8ஐ பார்ப்பதால் அதோட ஒரு கனெக்ஷன் வருதுல்ல, 8ஐ பார்க்குறாருல, அதனால் வரக்கூடிய யோகம். அப்போ என்ன ஆகும்னா 8ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்களை அதிகம் பண்ணுறார். கடகராசிக்காரர்கள் இப்போ தேவையே குரு பார்வை தான். ஏன்னா 8ல் ராகு இருக்கான். 8ல் இருக்கக்கூடிய ராகு, நானே தான் சொல்ல போகிறேன் அடுத்து ராகுக்கு இது பயிற்சியில். கடகராசிக்காரங்களுக்கு 8ல் ராகு வந்துட்டார், ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்கன்னு. அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி ஆக்சிடென்டல் ப்ராப்ளமாக வந்த ராகுவை சொத்து சேர்த்துற ராகுவாக மாற்றி விட்டார். ஆக கடகராசிக்காரர்கள் இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. இனிமே ப்ரமோஷன் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி தான் 2 மாதத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெப்டி மேனேஜர் போயிட்டே இருப்பீங்க. அடுத்து 6ஆம் இடம் உடம்பை சரி பண்ணுறீங்க. அடுத்து அசையா சொத்துக்களை அதிகம் பண்ணுறீங்க. எல்லாம் நடக்க போது. ஒரே ஒரு விஷயம், 1000 தான் இருந்தாலும் மேசராசிக்கு சொன்ன மாதிரி தான், 1000 தான் இருந்தாலும் அவன் 6 கூடையவன், அவனுக்குரிய விஷயம் இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் பாடி திருவள்ளிதாயம் கோயிலுக்கு போய் இங்கே சென்னையில் அல்லது ஆலங்குடியோ திட்டையோ குரு பகவானை பார்த்து வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்ட கடலை, மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க, அது மாலை போட்டு கல்லாலின் புடையமருந்து ஆரங்க முதற் 4 கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் இது வரும். தட்சிணாமூர்த்தி ஸ்துதி வரும், தமிழ்லேயே வரும். அதை வணங்கி குரு பகவானை வேண்டி வாருங்கள். எதாக இருந்தாலும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா அப்படின்னு குருவை நினச்சிட்டு ஆரம்பிங்க. சூப்பராக இருப்பீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.